அன்பியா 107வது வசனத்தில் இறைவன் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றான்: நபியே, நாம் உம்மை அகிலத்தாருக்கு எல்லாம் அருட்கொடையாகவே அனுப்பி வைத்திருக்கின்றோம். இந்த வசனம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவத்தை எடுத்து காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஓர் இனத்திற்காகவோ அல்லது மதத்திற்காகவோ அல்லது ஒரு தேசத்திற்காகவோ மட்டும் அனுப்பப்படவில்லை. அவர் அனைத்து காலங்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் வழிகாட்டியாகவே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார். நபியின் வாழ்க்கை முழுவதுமே கருணை, மன்னிப்பு, சமாதானம், அன்பு ஆகியவற்றில் நிரம்பியிருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும், எதிரிகளை மன்னிக்கக்கூடியவர்களாகவும், அடிமைகளுக்கு உரிமை வழங்கக்கூடியவர்களாகவுமே வாழ்ந்தார்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்த அம்சமாக வரவிருப்பது எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நட்பண்புகள், அஹ்லாக் பற்றிய ஓர் கலந்துரையாடல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகிலத்தின் அருட்கொடை மீலாத் சிறப்பு நிகழ்ச்சியில் எமது பெருமதிப்புக்குரிய பார்வையாளர்களை, முஸ்லிம் சகோதரர்களை இந்த சின்னத்திரை வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த நன்னாளில் எம்பெருமானார் கண்மணி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஜனத தினத்தில் உங்களை நாம் சந்திப்பது மிக முக்கியமான பல விடயங்களோடு, மிகவும் பெருமதியான கருத்துக்களோடு சுமந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இது பற்றி பேசுவதற்காக கலேகம் வந்திருக்கின்றார் எமது அன்புக்குரிய ஹசரத் மௌலவி ஃபாசில் எம்ஏஜி சலாஹுத்தீன் தீனி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹசரத். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹசரத், இன்று முக்கியமான நாள் மட்டுமல்ல, எமது சமூகத்திற்கு மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் எம்பெருமானார் பற்றி நல்ல பல விடயங்களை பகிர்ந்து கொள்ள நாம் இருவரும் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த உலகத்திற்கு ஒரு அருட்கொடையாக மட்டுமல்ல, இந்த உலகத்தை அல்லாஹ் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்றால் படைத்திருக்கவே மாட்டான் என்று கூறுவார்கள். அந்த அளவுக்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ஒரு முக்கியமான ஒரு தலை சிறந்த தலைவர். அன்னவரின் இந்த பிறந்த தின சிறப்பு நாளில் அவரின் வருகை பற்றி, எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகை பற்றி சற்று விளக்குவீர்கள் ஹஸரத்? அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா அப்திக ரசூலிக முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்வாஜிஹி வ ذُرِّيَّتِهِ அஜ்மஈன். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நாம் உங்களை உலகத்தாருக்கு ரஹ்மத்தாக, அருட்கொடையாக அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்வது போன்று, லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை, வரலாறு, அவருடைய நடை, உடை, பாவனை அத்தனையிலும் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை இந்த உலகத்துக்கு ரொம்ப பெரிய முக்கியம். அவருடைய பிறந்த நாள் என்பது ஒரு சாதாரண சம்பவம் தான், அது எல்லோருக்கும் உண்டாகுவது. ஆனால் அவருடைய வாழ்க்கை திட்டமும் அவர்கள் உலகத்துக்கு காட்டி சென்ற வாழ்க்கை தான் வரலாறாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை இல்லை என்றால் எங்களுக்கு ஹலாலுக்கும் ஹராமுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்காது. ஒரு தாய்க்கும் மனைவிக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசம், சகோதரிக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாங்கள் புரிந்திருக்க மாட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகை இல்லை என்றால் ஒரு தாய்க்கு என்ன அந்தஸ்து கொடுக்க வேண்டும், மதிப்பு கொடுக்க வேண்டும், தகப்பனை எப்படி நாங்கள் மதிக்க வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், ஒரு ஆசிரியருக்குரிய கண்ணியம் மதிப்பு என்ன, இப்படியாக தண்ணீருக்கும் சிறுநீருக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் கூட மக்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அப்படியான ஒரு காலத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு பிறந்து அல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாக முழு உலகத்தாருக்கும் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுக்கும், ஒவ்வொரு அசைவுக்கும் வரைவிலக்கணம் தந்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு மறைந்த ஒரு மாதமும் இந்த ரபியுல் அவ்வல் மாதம்தான்.
அல்லது உண்மையில் ஹசரத் நீங்கள் குறிப்பிட்ட இந்த விடயம் இருக்கின்றதே, இது எமது முஸ்லீம் சமூகத்திற்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கே ஒரு நல்ல படிப்பினை. ஏனென்றால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் அனைத்துமே ஒரு பூரண வாழ்க்கை என்றுதான் கூறுவார்கள். அதாவது பூரண வாழ்க்கை திட்டம் என்று. அவருடைய சொல், செயல், அங்கீகாரம் அத்தனையுமே இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து சமூகத்திற்கும் ஒரு முன்மாதிரி என்று. அந்த அடிப்படையில் அவர்களின் இந்த வருகையினால் எந்தெந்த துறைகளுக்கு இது மிக முக்கியத்துவம் பெறுகின்றது என்பதை விளக்குவீர்களா? அல்ஹம்துலில்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே சம்பந்தப்பட்ட எல்லா துறைக்கும் முன்மாதிரி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பூர்த்தியான ஒரு மனிதர். நாங்கள் உங்களை அஹ்லாக் நட்பண்புகளை பூர்த்தி செய்வதற்காக அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹு தாலா வர்ணிக்கிறான். இந்த வகையில் எல்லா வகையிலும் அவர்கள் பூர்த்தியான முன்மாதிரி காட்டிருக்கிறார்கள். உதாரணமாக இன்று உலகத்திலே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மக்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்க தவறுவதுதான். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி முன்மாதிரி காட்டியிருக்கிறார்கள்? எங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நுபுவத்தில் இருந்து நபித்துவம் பெற்று 13 வருட காலம் மக்காவிலே அவர்கள் பட்ட சிரமங்கள். இதனால்தான் மக்காவை விட்டு விட்டு மதீனாவுக்கு அவர்கள் ஹிஜ்ரத் சென்றார்கள். இப்படிப்பட்ட சிரமங்களை எல்லாம் அனுபவித்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 8 வருடங்களுக்கு பின்னால் மக்காவுடைய பூமி வெற்றியாக கிடைக்கிறது. அதுக்கு நாங்கள் ஃபத்ஹ் மக்கா என்று சொல்கிறோம். அன்றைய தினம் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டிருக்கும். அவருடைய ஆதிக்கத்தில் அல்லது அவருடைய கைக்குள் மக்காவுடைய பூமி வந்திருக்கிறது, எதை வேணுமென்றாலும் செய்யலாம் என்ற நிலைமை இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அநியாயம் செய்த சிலர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வந்து நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக காபத்துல்லாவை வலம் வருகிறார்கள். அதற்கு பின்னால் மக்காம் இப்ராஹிமுக்கு பின் இருந்து 2 ரக்காத் தொழுகின்றார்கள். பின்னால் பார்க்கிறார்கள், அவ்வளவு காலமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்தவர்கள் பலர் நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நான் உங்களோடு எப்படி நடந்து கொள்வீர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதாக. எவ்வளவு பயம், அச்சம் நிறைந்த நாளாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய முகங்களெல்லாம் பார்த்து விட்டு சொன்னார்கள், எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரர்களை மன்னித்தார்களோ அப்படி நான் உங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறேன், நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக செல்லலாம் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், பழி வாங்குவதற்கு முழுமையான தகுதி இருந்த நேரத்தில், அதுவும் பல வருடங்களாக துன்பம் கொடுத்தவர்களை ஊரை விட்டு தன்னுடைய வாழ்ந்த பிரதேசத்தை விட்டு விரட்டியவர்களுக்கு எப்படி மன்னிப்பு கொடுத்தார்கள்? அது மாத்திரமல்ல, எங்களுக்கு தெரியும் வஹ்ஷியுடைய சம்பவம் அடிக்கடி நாங்கள் கேள்விப்படுகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய குடும்பத்திலே ரொம்ப நெருக்கமானவர், அவருடைய மார்க்க போதனைக்கு ரொம்ப பலமாக இருந்தவர் தான் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களை கொலை செய்தவர் தான் வஹ்ஷி என்பவர். ஃபத்ஹ் மக்காவுடைய நேரத்தில் இவருக்கு கையும் ஓடுவதில்லை, காலும் ஓடுவதில்லை நாங்கள் சொல்லுவோமே, அப்படியான ஒரு நிலை, என்ன செய்வதென்று அறியாமல் இருந்தார். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமான ஒருவரை கொலை செய்தவர் அன்று. அங்கு மக்கள் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணையை பற்றி நீ விளங்கியிருக்கிறாய், அவரிடம் சென்று நீங்கள் மன்னிப்பு கேட்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வஹ்ஷி செல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய சாச்சாவுடைய நினைவு வந்துவிட்டது. எப்படி நீ சாச்சாவை கொலை செய்தாய் என்பதை மாத்திரம் சொல்லு என்று சொன்ன பொழுது வஹ்ஷி அவர்கள் நிலைமையையும் அந்த அமைப்பையும் சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனசிலே வருத்தமும் உண்டாகியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று ஏதாவது பழி வாங்கியிருக்கலாம், இல்லை அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறார் என்று சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை நீ பயந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாய் என்று சொல்லவும் இல்லை, தாராளமாக இஸ்லாத்துக்குள் வரலாம் என்று அனுமதி கொடுத்தவர்கள், கொஞ்ச காலத்துக்கு என்னுடைய கண்ணு பார்வைக்கு படாமல் கொஞ்சம் மறைந்திருந்தால் நல்லம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் உன்னை பார்க்கின்ற பொழுதெல்லாம் எனக்கு என்னுடைய அன்பு சாச்சாவுடைய நினைவு வருகிறது என்று சொன்னார்கள். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பு கொடுப்பதில் பெரும் முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவை பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக எங்களிடத்திலே பட்டம், பதவி, பணம் வந்தவுடனே யாராவது எங்களை வரவேற்க வேண்டும், எங்களுக்கு பூமாலை கொடுக்க வேண்டும், சபைகளில் எங்களுடைய பெயர் சொல்ல வேண்டும், எங்களை கண்டால் எழுந்து நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுவது மனிதனுடைய சுபாவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படி இருக்கலாம், மனிதன் அடிப்படையில் அப்படி இருக்கலாம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருடங்கள் ஹிதுமத் செய்தவர்கள். அவர்கள் சொல்கிறார்கள்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற எங்களுடைய உள்ளத்திலே மதிப்புக்குரிய விருப்பத்துக்குரிய மனிதர் இருக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தால் நாங்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்பது போன்று எங்களுக்கு தோன்றுகிறது. ஆனால் நாங்கள் எழுந்து நிற்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்பதனால் நாங்கள் எழுந்து நிற்பதில்லை என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்காக ஒருவர் எழுந்து நிற்க வேண்டும், சிரமப்பட வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை. இதுவரைக்கும் என்றால் சஹீஹுல் புகாரில் ஹதீஸ் வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு அடிமை வேணும் என்றாலும் மதீனாவிலே பூமியிலே எந்த இடத்துக்கும் அவர்களை கூட்டிக் கொண்டு செல்லலாம். அந்த அளவுக்கு அவர்கள் பணி உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். பணிவுக்கு பெரும் முன்மாதிரியாக இருந்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று இன்று உலகத்திலே நீதித்துறை ரொம்ப பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது. உலக நீதிமன்றங்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாட்டுடைய நீதிமன்றங்களாக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இப்படியான ஒரு சம்பவம் கொண்டு வரப்படுகிறது. அதாவது மஹ்சூம் கிளை சார்ந்த அல்லது மஹ்சூம் கிளை சார்ந்த ஒரு பெண்மணி திருடி விடுகிறாள். கபீலாவை சேர்ந்தவள் திருடி விடுகிறாள். இது குறைஷலுக்கு ரொம்ப ஒரு பாரமாக அமைந்தது. அந்தஸ்துள்ள ஒரு குடும்பத்தில் ஒருவர் களவெடுத்து விடுகிறார், இவருடைய கையை வெட்டுவதா என்பது அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இப்பொழுது இதை யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பேசுவதென்று அவர்களுக்குள்ளே பேசிக்கொள்கிறார்கள். யாருக்கும் தைரியம் வரவில்லை. இப்பொழுது உசாமா இப்னு ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிடித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ரொம்ப விருப்பத்துக்குரியவர், அவர் பேசினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற எண்ணத்தோடு அவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அனுப்புகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொன்னவுடனே ரொம்ப கோபப்பட்டார்கள். சொன்னார்கள், இப்படியாக முன்னுள்ள சமூகம் அழிக்கப்பட்டதற்குரிய காரணம் அதுதான். கண்ணியமான ஒரு குடும்பத்திலே ஏதாவது தவறு நடந்துவிட்டால் அதை அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள், மறைத்து விடுவார்கள். ஏழைகளுடைய பலவீனர்களுடைய குடும்பத்தில் ஏதாவது நடந்துவிட்டால் அதற்குரிய பரிகாரத்தை தண்டனை அவர்கள் கொடுப்பார்கள். இதனால் தான் அவர்கள் அழிந்து போனார்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள். அதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே அவர்களுக்கு கிடைத்த 7 குழந்தைகள் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை கண் முன்னாலே 6 குழந்தைகளும் வஃபாத்தாகிவிட்டார்கள், அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாத்திரம்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகின்ற வரைக்கும் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு 6 மாதத்துக்கு பின்னால் அவர்களும் வஃபாத்தாகிவிட்டார்கள். அப்படி இருந்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது எவ்வளவு பெரிய அன்பு இருந்திருக்கும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வருகின்ற நேரமெல்லாம் எழுந்து சென்று மகளை கட்டி அணைத்து மானக்கா செய்து முத்தமிட்டு அமர வைப்பார்கள். அந்த அளவுக்கு அன்பு வைத்திருந்தார்கள். அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அதாவது தன்னுடைய தகப்பன் மீதும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்பு வைத்திருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், என்னிடத்திலே எப்படி நியாயம் இருக்கும் என்றால், என்னுடைய மகள் ஃபாத்திமா தான் இந்த கலவை செய்திருந்தாலும் அவருடைய கையையும் நான் வெட்டியிருப்பேன் என்று சொன்னார்கள். இதுதான் நீதிக்கும் நியாயத்துக்கும் உதாரணமாக இருக்கிறது. அதே போன்று நன்றி செலுத்துவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலே அவர்களுக்கு முன்மாதிரியாக அவர்கள் தான் வேறு யாரும் இல்லை. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தாகி பல வருடங்களாகியும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய குடும்பங்களுக்கு சதகாக்களை அனுப்பி வைப்பார்கள். அடிக்கடி தன்னுடைய முதல் மனைவி, அவர்களுக்கு பல மனைவிகள் இருந்தார்கள், முதல் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி ஞாபகப்படுத்துவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு தடவை கேட்டார்கள், வயது போன அந்த மனைவியை எப்போதும் ஞாபகப்படுத்த வேண்டுமா என்று கேட்ட நேரத்தில் சொன்னார்கள், ஹதீஜா மாதிரி ஒரு பெண்ணை நான் அடைந்து கொள்ளவில்லை. நான் இஸ்லாத்தை சொன்ன உடனே உலகத்திலே முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவள் அவள்தான். அவள் மூலமாக அல்லாஹு தஆலா எனக்கு குழந்தை பாக்கியத்தை தந்தி கண்ணியப்படுத்தினான். ஒரு பொழுதும் அவளை நான் மறக்க முடியாது என்று சொல்வார்கள். நன்றி கடன். அதே போன்று இன்னொரு சந்தர்ப்பத்தை சொன்னார்கள், பத்ர் யுத்தம் நடக்கிறது, 70 கைதிகள் பிடிக்கப்படுகிறார்கள். இந்த நேரத்திலே சொன்னார்கள், இந்த இடத்திலே முத்தாம் இப்னு அதி என்று சொல்லக்கூடியவர் இருந்து இவர்கள் சார்பாக ஏதாவது பேசுவார்களா இருந்தால் இவர்களை விடுவிக்க சொன்னால் எந்த கைமாறும் எந்த நிபந்தனையும் இல்லாமல் விடுவித்து விடுவேன் என்று சொன்னார்கள். முத்தம் இப்னு அதி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய குடும்பங்களும் மக்காவிலே ஒரு ஒதுக்குப்புறமாக நிறுத்தப்பட்டார்கள். மக்காவுடைய பூமியில் இருக்கக்கூடிய யாரும் அவரோடு தொடர்பு வைக்க முடியாது என்று 2 வருடங்கள் நிபந்தனை போடப்பட்டிருந்தது.
அந்த நேரத்தில் அந்த நிபந்தனையை உடைப்பதற்கு முத்தைமுனு அதி அவர்கள் பாடுபட்டார்கள். இதற்கு நன்றியாகத்தான் அவருடைய வஃபாத்துக்கு பின்னாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னார்கள் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்றி செலுத்துவதில் எவ்வளவு பெரிய நற்குணம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ் எப்படி இருக்கும்? நாங்கள் கொஞ்சம் வசதி வந்து விட்டது, அந்தஸ்து இருந்தால் எங்களுக்கென்று ஒரு விசேஷமான அமர்வு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்களோடும் ஒன்றாக இருப்பார்கள். இதுவரைக்கும் என்றால், யாராவது ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்தால் அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறியாதவர்கள் வந்தால், ஐயுக்கும் முஹம்மத், உங்களில் யாருதான் முஹம்மது என்று கேட்கக்கூடிய அளவுக்கு சஹாபாக்களுக்கு இடையில் எந்த வித்தியாசம் இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்வார்கள். சபையில் எங்கு இருக்கிறதோ கடைசி இடத்தில் அவர்கள் உட்காருவார்கள். அவர்களுக்கென்று விசேஷமான அமர்வுகளை ஏற்படுத்தி கொள்ள மாட்டார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் பணிவுள்ளவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். சமத்துவம். அதே போன்று எல்லோருக்கும் அவர்கள் சமமாக கண்ணியம் கொடுக்க பார்ப்பார்கள். இது வரைக்கும் என்றால், ஒரு தடவை ஒரு ஜனாசா சுமந்து கொண்டு செல்லப்படுகிறது, ஒரு மையத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இது ஒரு யஹூதியுடைய ஜனாசா, முஸ்லிம் அல்லாதவருடைய ஜனாசாவாக இருக்கிறது, நீங்கள் ஏன் எழுந்து நிற்க வேண்டும்? அவர்கள் கேட்டார்கள், அதுவும் ஒரு உயிரல்லவா என்றார்கள். நல்ல உடைத்து வந்தீர்கள் என்றால், மனிதர்களுக்கு மட்டும்தானா இந்த ரஹமத்துல் ஆலமீன் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. கூறுங்கள், அந்த அடிப்படையில் எங்களுடைய எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு மட்டும் அல்ல என்றும் ஒரு கேள்வி இருக்கின்றது. முழு உலகத்திற்கும், அதில் இருக்கின்ற முழு ஜீவராசிக்கும் என்றும் கூறுகின்றார்கள். இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டார்கள். மூமின்கள் அல்லாதவர்களுக்கும் ரஹ்மத்தாகத்தான் இருந்தார்கள். மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, ஏனைய படைப்புகளுக்கும் அவர்கள் ரஹ்மத்தாகத்தான் இருந்தார்கள். மூமின்களை பொறுத்தவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள்? அல்லாஹு தஆலா சொல்கிறான், பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களோடு ரொம்ப நெருங்கிய இரக்கம் உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, பாசமுள்ளவர்களாக இருந்தார்கள் என்ற பொழுதிலும் ஏனையவர்களோடும் அவர்கள் பாசமுள்ளவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். இது வரைக்கும் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப பெரும் தொந்தரவு கொடுத்தவர் தான் அப்துல்லா இப்னு உபை என்று சொல்லக்கூடிய ஒரு முனாஃபிக். அவர்கள் மரணிக்கிறார்கள், வஃபாத்தாகிறார்கள். அவருடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது முனாஃபிக் கபூரில் வைக்கப்படுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை கேள்விப்பட்டு அவசரமாக போகிறார்கள். அந்த முனாஃபிக்கை எடுத்து தன்னுடைய முழங்காலுக்கு மேல் வைத்து எச்சை தடவுகின்றார்கள். இதன் மூலமாவது இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படலாம், இவருடைய வேதனைகள் குறைக்கப்படலாம் என்று அவருக்காக இஸ்திஃபாரம் செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத்தை இறக்கிறான், நீங்கள் அவர்களுக்காக 70 முறை இஸ்திஃபார் செஞ்சாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஏனென்றால் அவர் இஸ்லாத்தில் இருக்கவில்லை என்ற ஆயத்தை இறக்கின்ற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் அல்லாதவர்களோடும் அன்பாக நடந்திருக்கிறார்கள். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய ஒருவர் எத்தனிக்கின்றார். ஒரு நீண்ட பயணத்துடைய யுத்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் களைத்து போயிருக்கிறார்கள். ஒரு மரத்துடைய நிழலை தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனைய சஹாபா பெருமக்களும் அவர்களும் மரத்துடைய நிழலை தேடி அங்கங்கு தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வருகிறார்கள். வந்து பார்த்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு மனிதர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாளையும் ஒரு மரத்திலே தொங்க வைத்து விட்டு தூங்கியிருக்கிறார்கள். வந்த மனிதர் அந்த வாளை எடுக்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விழிப்பு வந்து விடுகிறது. அந்த வாளை கையிலே ஏந்தியவராக இவர் கேட்கிறார், இப்பொழுது மை யம்னஉக மின்னி, என்னிலிருந்து உன்னை பாதுகாப்பது யார் என்பதாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடுக்கிடாமல் அமைதியாக அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை சொல்கிறார்கள். அந்த வார்த்தையை கேட்டவர் அவர் திடுக்கிட்டு விடுகிறார். இப்போ அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் எதுவுமே செய்யவில்லை, அப்படி விட்டு விடுகிறார்கள். நினைத்திருந்தால் அந்த வாள் கையில் இருக்கிறது, என்னை கொலை செய்து வந்தவன், அவரை நான் கொலை செய்திருக்கலாம், யாரும் கேட்பதற்கும் இல்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீன் அவருக்கு இரக்கம் காட்டி அனுப்பினார்கள். அது மாத்திரமல்ல, மிருகங்களுக்கு அவர்கள் இரக்கம் காட்டுவார்கள். சாதாரணமாக அறியாமையால் சில காரியங்களை செய்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நல்லமாக நடந்து கொள்வார்கள்.
உங்களுக்கு தெரியும், எங்களுடைய வீட்டு வாசலில் ஒருவர் சிறுநீர் கழித்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நான் என்ன எப்படி கோவப்படுவேன்? நிச்சயமாக. அப்படி இருக்க எங்களுடைய பள்ளி வாசலில் ஒருவர் சிறுநீர் கழித்தால் நான் சுஜூ செய்கின்ற இடத்திலே ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு நாட்டு பக்கத்து அரபி, அதாவது நாகரிகம் தெரியாத ஒரு மனிதர் வந்து மஸ்ஜிதுக்குள்ளே சிறுநீர் கழித்து விடுகிறார். சஹாபா பெருமக்களுக்கு கோபம் வந்திருக்குமா இல்லையா? வருவதுதான் நியாயம், வருவதுதான் நியாயம். ஓடி ஓடி வருகிறார்கள் இந்த மனிதனை விரட்டுவதற்காக அல்லது அடிப்பதற்காக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நிறுத்துகின்றார்கள், இல்லை சஹாபாக்களை கொஞ்சம் தாமதியுங்கள், சிறுநீர் கழித்து விட்டார், என்ன செய்வது, அவரை விட்டு விடுங்கள். சிறுநீர் கழித்ததுக்கு பின்னால் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஒரு வாளி தண்ணி எடுத்து வந்து அந்த இடத்துல ஊற்றி விடுங்கள், சுத்தம் செய்து விடுங்கள். இந்த மனிதரை அழைத்து சொன்னார்கள், இது அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், இது சுஜூத் செய்வதற்காக வணக்கத்துக்காக வேண்டி கட்டப்பட்ட இடம், இப்படியான இடங்களில் சிறுநீர் கழிப்பது கூடாது என்று அவருடைய உள்ளத்தை தொட்டு சொன்னார்கள். அந்த மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். சுப்ஹானல்லாஹ். இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பாடுகள், இரக்கம், ரஹ்மத் இருந்திருக்கிறது. அது மட்டுமில்லை, நாங்கள் உலகத்திலே நாங்கள் எத்தனை மிருகங்கள் உணவுக்காக பாவிக்கப்படுகிறது. சில சந்தர்ப்பங்களில் நான் சில வீடியோக்களை பார்த்துவிட்டு அதிர்ந்து விடுகின்றேன். உயிரோடு அதனை மெஷினுக்குள்ளே போட்டு நொறுக்கி தோலோடு முள்ளோடு கொம்போடு நொறுக்கி அவர்கள் உணவுக்காக எடுக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், பார்க்கின்ற பொழுது உள்ளமெல்லாம் பதறுகிறது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இஸ்லாத்திலே ஒரு மனிதன் ஒரு ஆட்டை, ஒரு மாட்டை, ஒட்டகத்தை அறுத்து தீனிக்காக பாவிக்கலாம், அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் மீன் சாப்பிடுகிறோம், கருவாடுகளை சாப்பிடுகிறோம், கோழிகளை சாப்பிடு, இது போன்ற ஒரு மிருகத்தை அறுப்பதாக இருந்தாலும் நல்ல முறையிலே கூறாக்கி அவசரமாக அறுத்து விடுங்கள், அதற்கு வதை கொடுக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். ஒரு மிருகத்துக்கும் எவ்வளவு பெரிய ரஹ்மத். அது மட்டுமல்ல, நபி அவர்கள் மிகவும் விரும்புகின்ற ஒரு பிராணி தான் பூனை. பூனையா? அதை கூட நபி அவர்கள் பக்கத்தில் வைத்து வளர்த்ததாக கூறப்படுகிறது. அந்த அளவுக்கு பூனையோடு அன்பாக இருந்திருக்கிறார். ஒரு ஒரு பெட்டுன்னு சொல்லக்கூடிய இது வளர்ப்பு பிராணியையும் நாங்கள் வச்சு கொள்ளலாம், அதையும் நாங்கள் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். பறவைகள், ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு பயணம் போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பறவை அங்கும் இங்குமாக, ஹும்ரான்னு சொல்வார்கள், சின்ன ஒரு பறவை அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, பறந்து கொண்டிருக்கிறது, வந்து ஒருவருடைய மேலே மொய்க்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி கொண்டார்கள், ஏதோ ஒரு அபாயம் நடந்திருக்கிறது. கேட்டார்கள், யாராவது இந்த பறவையுடைய குஞ்சு எடுத்தீர்களா? ஒருவர் வந்து சொன்னார், யார் ரசூலல்லாஹ், அந்த குஞ்சை நான் எடுத்தேன், இதோ பாருங்கள் என்னுடைய பேக்கில் இருக்கிறது, என்னுடைய பையில் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இல்லை, அதை நீங்கள் திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த பறவைக்கு கூட அவர்கள் ஒரு சங்கடம் வருவதை அவர்கள் விரும்பவில்லை, கருணை காட்டினார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கிறார்கள், எறும்புகள் எரிக்கப்பட்டிருக்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இந்த எறும்புகளை யார் எரித்தார்? அல்லாஹ்வை தவிர நெருப்பை கொண்டு தண்டிப்பதற்கு யாரும் தகுதியற்றவர்கள், யாரும் செய்யக்கூடாது, எறும்புகளையும் நீங்கள் எரிக்கக்கூடாது என்று தடை செய்தார்கள். எறும்புகளுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டார்கள். இன்னொரு சம்பவம் சொல்லப்படுகிறது. அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோட்டத்துக்குள் நுழைந்தார்கள், ஒரு அன்சாரி சஹாபியுடைய தோட்டத்துக்குள்ளே நுழைந்தார்கள். அவரை கண்டபொழுது ஒரு ஒட்டகம் அழ ஆரம்பித்தது. அவருடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான கையால் அதனுடைய ஒட்டகத்துடைய தலையுடைய பின்பக்கத்தை தடவினார்கள். பின்னால் அந்த ஒட்டகத்தை விட்டு விட்டு வந்து கேட்டார்கள், இந்த ஒட்டகத்துடைய எஜமான் யார்? ஒருவர் வந்து சொல்கிறார், நான் தான் அந்த ஒட்டகத்துடைய எஜமான், யார் ரசூலல்லாஹ். சொன்னார்கள், அந்த ஒட்டகம் உன்னை பற்றி முறைப்பாடு செய்கிறது. அடியானே, அந்த ஒட்டகத்தை நீ அதிகமாக வேலை வாங்குகிறாய், அதற்கு சரியாக உணவு கொடுப்பதில்லை என்று அது முறைப்படுகிறது. அல்லாஹ்வை பயந்து கொள், மிருகங்களுடைய விஷயத்திலும் அல்லாஹ்வை நீ பயந்து கொள் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு மிருகங்களுக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உண்மையில் நீங்கள் குறிப்பிட்ட அத்தனை விடயங்களுமே மிகவும் பெருமதியான விடயங்கள். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல், செயல், அங்கீகாரம் என்பவற்றை சரியாக கடைபிடித்தால் முஸ்லிம் சமூகத்திற்கு பிரச்சனையே வராது.
அது மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கும் அது நல்ல ஒரு பாடமாக அமையும். ஆனால் எமது சமூகம் இப்பொழுது மேலைத்தேய நாகரிகத்தில் மூழ்கி அவர்களுடைய வாழ்நாளில் அதிக நேரங்களை அதிலேயே செலவிடுகின்றார்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வழங்குவதன் முக்கியமான நோக்கமும் அதுதான். அதாவது அகிலத்தின் அருட்கொடையாக வந்த எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை ஒரு உலமா பெருந்தகையை கொண்டு உங்களுக்கு வழங்குவதன் நோக்கமே உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் இதை மீட்டி பார்ப்பது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை கூறுவார்கள். அப்படி அல்ல. மீலாத் தினம் கொண்டாடுவதன் முக்கியமான நோக்கம் என்ன? நாங்கள் இதனை இந்த 12 நாட்களுக்குள் நாங்கள் கொண்டாடிவிட்டு பின்னர் மறந்து விடுவதல்ல. எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை ஞாபகமூட்டி அவர்களுடைய சொல் செயல்களை நாங்கள் கடைபிடித்து அதன் வழியில் நடந்தால் எங்களுக்கு பிரச்சனையே வராது. ஆகவே இந்த நல்ல பண்புகளையும் நல்ல விடயங்களையும் மாற்று மத சகோதரர்களும் இப்பொழுது கடைபிடிப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் ஹசரத், நீங்கள் இந்த நிகழ்ச்சி இன்னும் சொற்ப நேரத்தில் நிறைவு பெற இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் அதற்காக கூற இருக்கின்ற அறிவுரைகள் என்ன? நிச்சயமாக நாங்கள் விளங்கிக் கொள்ளும் விசேஷமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஈமான் கொள்வது எங்களுடைய கடமை. அதைத்தான் நாங்கள் பள்ளிக்கூடங்களிலிருந்து படிக்க ஆரம்பிக்கிறோம். ஆமன்து பில்லாஹி வமலாய்கத்திஹி வகுத்துபிஹி வருசுலிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா. இந்த முஹம்மது ரசூலுல்லா என்பது ஒரு வெறும் வார்த்தை அல்ல, ஒரு வாழ்க்கை திட்டம். எப்படி அல்லாஹுவை நாங்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கு அடிபணிகிறோமோ அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சொல் செயல் அங்கீகாரத்தையும் பின்பற்ற நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக அதற்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா எப்படி கேட்கிறான்? குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹு வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நபியே, நாயகமே, நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் உங்களை படைத்தவன், உங்களுக்கு உபகாரம் செய்தவன், உங்களுக்குரிய அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றவன், நாளை கியாமத்தினாலே அவனை நீங்கள் கட்டாயம் சந்திக்க இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனை நீங்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் உங்களை பின்பற்ற சொல்லுங்கள். யாரை? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்ற சொல்லுங்கள். அப்படி நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றினால் யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ்வும் உங்களை நேசிப்பான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். வல்லாஹு கஃபூர் ரஹீம், அல்லாஹு தஆலா மிகவும் மன்னிக்கக்கூடியனாக காட்டக்கூடியனாக இருக்கிறான். எனவே அல்லாஹுடைய மக்ஃபிரத்து ரஹ்மத் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சொல் செயலையும் நாங்கள் பின்பற்ற வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செருப்பு போடுவதாக இருந்தாலும் அதற்கு முறை காட்டிருக்கிறார்கள். பிஸ்மில்லா சொல்ல வேண்டும், வலது காலை முதலாவது போட வேண்டும், இரண்டாவது இடது காலை போட வேண்டும். வீட்டுக்குள் நுழைவதாக இருந்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அழகாக சலாம் சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளே நுழைய வேண்டும். வீட்டிலிருந்து வெளியே போகின்ற பொழுதும் குடும்பங்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். உணவு உண்பதாக இருந்தாலும் வலது கரத்தால் சாப்பிட வேண்டும். இடது கரத்தால் நாங்கள் சுத்தம் செய்கின்ற பொழுது இடது கரத்தால் சுத்தம் செய்ய வேண்டும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் உடுப்பு எப்படி இருக்க, எங்களுடைய உடை எப்படி இருக்க வேண்டும், தூக்கம் எப்படி இருக்க வேண்டும், பெரியோர்களோடு நாங்கள் எப்படி பழக வேண்டும், சிறியோர்களுக்கு நாங்கள் எப்படி இரக்கம் காட்ட வேண்டும், மூத்தவர்களை நாங்கள் எப்படி மதிக்க வேண்டும், வயதில் குறைந்தவர்களோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு தகப்பன் ஒரு தாயோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு பெற்றோர் பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கணவன் எப்படி மனைவியோடு நடந்து கொள்ள வேண்டும், மனைவி எப்படி கணவனோடு நடந்து கொள்ள வேண்டும், கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை சொல்லும் பொழுது எப்படி சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? ஹைருக்கும் லி அஹ்லிஹி வான ஹைருக்கும் லி அஹ்லி. உங்களிலே சிறந்தவர் தன்னுடைய குடும்பத்துக்கு சிறந்தவராக இருப்பவர். ஊர் புகட்டலாம், பாராட்டலாம், ஆனால் அவர் சிறந்தவராக இருக்க முடியாது. உன்னுடைய மனைவி, உன்னுடைய தாய், உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய குடும்பத்தவர்கள் நல்லவர் என்று சொல்ல வேண்டும். அவர்தான் நல்லவர். மனைவிக்குரிய கடமை எப்படி சொன்னார்கள்? நான் யாருக்காவது சுஜூத் செய்ய வேண்டும் என்று ஏவினால், அப்படி ஏவவில்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏவுவதாக இருந்தால் கணவனுக்கு மனைவி சுஜூத் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அப்படி சொல்லவில்லை. எப்படியான கணவன் என்றால் குடும்பத்துடைய கட்டுப்பாட்டை விளங்கியவர், மனைவியுடைய அந்தஸ்தை விளங்கியிருக்கிறார், பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுகிறார், குடும்பத்துக்காக சிரமப்படுகிறார், அவருடைய ஹக்குகளில் எந்த குறைபாடும் செய்யவில்லை என்றால் அப்படியான கணவனுக்கு நான் சுஜூத் செய்ய வேண்டும் என்று ஏவி இருப்பேன் என்று சொன்னவர்கள் ஏவவில்லை. அந்த அளவுக்கு மனைவி கணவனை கண்ணியப்படுத்த வேண்டும், கணவன் மனைவியுடைய கண்ணியத்தை விளங்கி நடக்க வேண்டும் என்று இப்படியாக எல்லா துறைகளுக்கும் முன்மாதிரி காட்டியிருக்கிறார்கள்.
இந்த வகையில் நாங்கள் இந்த காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த காலத்திலே அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்து சொல்வதோடு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஸலவாத்து சொல்வது சுன்னத். எல்லா கட்டங்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்வதோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை படித்து அதை எங்களுடைய பிள்ளை செல்வங்களுக்கும் படித்து கொடுத்து இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாளிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவுலுல் கௌசரிலிருந்து நாங்கள் அனைவரும் நீர் அருந்த வேண்டும். இந்த அடிப்படையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எது வாழ்க்கையோ அதை எங்களுடைய வாழ்க்கையை எடுத்து அவர்களை வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக பின்பற்றி நடப்பதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு முடித்துக்கொள்ள நான் விரும்புகின்றேன். உண்மையில் நல்ல முத்தாய்ப்பு. இன்றைய இந்த அகிலத்தின் அருட்கொடை, உண்மையிலேயே உங்களுக்கு விளங்கியிருக்கும் அகிலத்தின் அருட்கொடை இந்த மீலாத் சிறப்பு நிகழ்ச்சியில் ஹசரத் அவர்களின் விளக்கம் ஒரு அருட்கொடையாக வந்தது என்று எமக்கெல்லாம் இது பெரிய பாக்கியம். ஏனென்றால் நாம் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சந்ததிகளாக பிறப்பதற்கு அல்லாஹ் செய்த பெரிய பாக்கியம் எங்களுக்கு. நாங்கள் பிறந்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அன்னவரின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றுகின்றோம். இதனை நிறைவாக, அதாவது ஹசரத் அவர்கள் முத்தாய்ப்பாக முடிக்கும்போது கூறினார், நாங்கள் எங்களுடைய வாழ்நாளில் அதிகம் அன்னவரின் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று. நீங்கள் ஸலவாத்து சொன்னால் அதன் பின்னர் நீங்கள் கேட்கின்ற துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்று அறிய முடிகின்றது. ஆகவே நீங்கள் உங்களுடைய வாழ்நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை பின்பற்றுவது மட்டுமல்ல, அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள், நெறிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வல்லவன் அல்லாஹ் நல்ல வழியை காட்ட வேண்டும் என பிரார்த்தித்து இந்த நன்னாளில் இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இன்றைய இந்த நிகழ்ச்சியில் சிறப்பான நல்ல பல நபிகளாரின் வாழ்க்கை வரலாறுகளை, அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் என்பவற்றை சிறப்பாக எமக்கு இந்த குறுகிய நேரத்தில் தந்த எமது அன்புக்குரிய ஹசரத் மௌலவி ஃபாசில் MAG சலாஹுத்தீன் தீனி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தயாரித்து வழங்கிய சகோதரர் முபாரக் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.